ஈகோ இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அர்ஜுன் சார் அங்கே கிடையாது. குழந்தைகள்ட்ட எல்லாம் குழந்தைகளிடம் ஒரு தந்தைகள் தோற்று போக வேண்டும் இல்லையா? குழந்தைகளிடம் மனைவியிடம். குடும்பத்தில் ஒருவன் தோற்று விட்டால் நாட்டில் அவன் ஜெயிச்சிடலாம். அப்போ தோற்று விடுவது என்பது என்னது? உங்களுக்காக நான் வாழ்கிறேன் என்பதை அவர்களுக்கு உணர வைத்து கீழ்ப்படிந்து செல்வது. அங்கே ஆர்குமெண்ட் நான் தான் அறிவாளி, நான் தான் சம்பாதிக்கிறேன்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ அந்த வகையில் ஒரு அற்புதமான எல்லாம் முற்றிலும் இப்போ கமலஹாசன் சார் உயர்த்தி பேசக்கூடிய அளவுக்கு நம்ம அர்ஜுன் சார் உயர்த்தி பேசலைன்னா அப்புறம் அவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு. 24-25 வயசுல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்படியே சங்கூர்கூர் வரைக்கும் இளமை, வேட்டை இந்த மாதிரி படங்களை எடுத்துட்டு டக்குன்னு திரையுலகம் அவரை கைவிட்டுருச்சே. 24 வயதுல மனைவி மட்டும் மனைவியோட நகை எல்லாத்தையும் போட்டு சேவகன் ஒரு படத்தை எடுக்கிறாரு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, ஹீரோ அடிச்சு முடிச்சு வேலை வர சக்சஸ். அப்ப நான் இப்படியும் கொண்டு வந்து காமிச்சதுக்கு பிறகு அதற்கப்புறம் ஜென்டில்மேன் வருது. இப்ப சேவகன்ல அவர் வெற்றி பெறாமல், பிரதாப் வெற்றி பெறாமல் இருந்திருந்தா ஒருத்தர் கூப்பிட்டு இருப்பாங்களா? இந்த சேவகன் கொடுத்த வெற்றி தான் ஜென்டில்மேன் கொடுத்தது. ஜென்டில்மேனுக்கு பிறகு ஜெய்ஹிந்த் 2 இருக்கட்டும், முதல்வனா இருக்கட்டும். அப்ப நான் யார் அப்படின்றது அவர் தான் அடையாளப்படுத்திக்கிட்டு